என்ன கேரளாக்காரி காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? துளசி மாடம் கட்டி தரேன்னு പറഞ്ഞല്ലേ ചെയ്തോ നീ? சரி மாமா கிஸ் குத்துட்டு போ. മാമനോ? മാമനല്ല മദൻ ഏട്ടൻ. ஏட்டாவா? ஏட்டாலாம் ஒன்றும் வேணாம், பாவா அனுப்பறா. ഓ നീ മലയാളംல കേട്ടാ ഞാൻ പറയണോ? ஏய் பாவான்னு சொல்லிட்டு போடி. பாவானை கூப்பிடு. കയ്യെ വിട്, ഞാൻ പോണു. நீ சொல்லு, நான் விடுறேன். അമ്മ വിളിക്കും, ഞാൻ പോണു. ஒரே தடவை சொல்றீ. ശരി ബാബാ വിട്, ഞാൻ പോണു. ஏய் சரி குளிக்கணும், ட்ரெஸ் எடுத்து வைடி. നീ ആദ്യം കുളിച്ചിട്ട് വാ, ഞാൻ എടുത്ത് വയ്ക്കാം. എന്താ ഓമന കുട്ടി? ആ ഏയ് ടിഫൻ കൊണ്ടുവാടി. இதோ വന്നു. அட எந்தாடி இன்னைக்கும் கொலாப்புட்டும் கொண்டக்கடலையுமா? இந்த இட்லி வடை பொங்கல் தோசை பூரி இதெல்லாம் தெரியாதா? നീ എല്ലാം പറയും. രാവിലെ നേരത്തെ 5 മണിക്ക് എണ്ണിട്ട് പൂജ കഴിഞ്ഞിട്ട് അമ്മയ്ക്ക് ചായ ഇട്ട് കൊടുത്ത് നിനക്കും ടിഫൻ ചെയ്ത് തരാനല്ലേ നീ എല്ലാം പറയും. കുറച്ചെങ്ങനെ മനസാക്ഷി சாரி, ഉണ്ടോ? இப்போ நான் என்ன கேட்டேன்? இதுக்கு பதிலா இட்லி வடை சுட்டு தருவியான்னு கேட்டேன். അല്ല നീ പറ. அது நீ പറ. சரி நீ போ. சாரி, இப்போ நான் என்ன பேசிட்டேன்? இது பண்றதுக்கு பதிலா இன்னும் இட்லி பண்ணா இன்னும் சுலபமா இருக்கும். செய்ய தெரியாதுன்றதை எவ்வளவு கேவலமா சமாளிச்சுட்டு போறா. എന്താ ഇവിടെ ശബ്ദം? அது ஒண்ணுமில்ல பெண் கொட்டி. மா எப்ப பாரு இந்த இட்லி தோசை பொங்கல் இது தவிர வேற எதுவுமே தெரியாதாம்மா உனக்கு? ஐயோ அம்மாவா என்னடா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சமாளிப்போம். பாத்தியா முன்னாடி எப்படி வித்தியாசமா சமைச்சிருக்கா? ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி சமைச்சு போட்டுருப்பியாமா எனக்கு? ஆமா, நான் சமைச்சு தராம தான் நீ இவ்வளவு உயரம் வளர்ந்து நிக்கிறாளே இன்னைக்கு. உனா இதே ஒன்று சொல்லு. இந்தா இது நீயே சாப்பிடு, எனக்கு தேவையில்ல, நான் ஆஃபீஸ் போட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். இனிமே அவளே சமைச்சு கொடுக்க சொல்றா. ஏய் மாமா ஆஃபீஸ் போறண்டி, வந்து ஹெல்ப் பண்றீ. നീ പോ, ഞാൻ വരാ. ഇവിടെ പണിയല്ലേ ചെയ്യുന്നത്. அப்படியா? அங்க வச்சிருக்கியா? சரி சரி நான் எடுத்துக்கிறேன், நீ வேலையை பாரு.